தூய ஆவியானவர் வரும்பொழுது, ஒன்று கடவுளோடு பேசும் அந்நிய பாஷையை தரார், மொழியை தரார். 2 கடவுளை பற்றி தெரிந்து மனிதரோடு பேசும் உண்மையை தந்து பேச வைக்கிறார். ஸோ கடவுளோடு பேசும் மொழியையும் கடவுளை பற்றி மனிதனோடு பேசும் தைரியத்தையும் தந்து ஆசீர்வதிப்பவர் தூய ஆவியானவர். காலையில் சிந்தித்த அந்த சிந்தனை நான் சொன்னமோ சாதாரணமாக நினைக்கிற மாதிரி கிடையாது. சாதாரணமாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைன்னா நம்ம பிரசங்கங்களில் சாதாரணமாக கேட்டுட்டு போகிறது கிடையாது. காலையில் கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஆணி வேர். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க வேறு ஏதாவது பிரசங்கம் எதிர்பார்த்து வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் இதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் அதுதான், கத்தோலிக்கம் அதுதான், பைபிளில் சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவம் இதுதான், கத்தோலிக்கம் இதுதான். அதாவது உலக போக்கின்படி, உலகத்தினுடைய சட்டங்கள், உலகத்தினுடைய ரூல்ஸு அது கிடையாது கிறிஸ்தவம். அப்படி வாழணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து விண்ணகத்தில் விண்ணகவாசிகள் எவ்வாறு வாழ்கிறார்கள், வாழ வேண்டும் என்பதை உலகத்தில் காமிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முகத்தில் துப்பினவனை ஓங்கி அரைஞ்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், காரி உமிழ்ந்தவனை காரி துப்பிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், முள்முடி சூட்டினவனுக்கு வேறு ஏதாவது பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், சிலுவையில் அரைஞ்சவனுக்கு இல்லை அரையிறதுக்காக கைது செய்ய வந்தவங்கிட்ட தப்பிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ இது எதுவுமே இல்லாமல் வேறொரு முறையை காமிச்சு கொடுக்குறார் இயேசு கிறிஸ்து. தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃப். நோ 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 தட் இஸ் த வே ஆஃப் லைஃப். தட் இஸ் நாட் த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃப். தட் இஸ் அப்படி தான் வாழணும், வாழ்ந்திருக்கணும். அப்படி வாழாமல் மனிதன் டிஃப்ரெண்ட் வேயில் போனதை திரும்ப இழுத்து கொண்டு வரத்துக்காக தான் வந்தார். அதனால தான் இயேசுவை பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருந்தது. இயேசுனுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மற்ற வாழ்கிற வாழ்க்கை மாதிரி இல்லாமல் இயேசுனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதாவது ஒரு ஊரில் 100 பேர் இருந்தால் அதில் 99 பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருந்ததுன்னா ஒருத்தனை பார்த்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீ பைத்தியக்காரன். அவனுக்கு பைத்தியம் இல்லை, 99 பேருக்கு பைத்தியம் இருக்குது. ஆனால் 99 பேர் இந்த ஒருத்தனை பார்த்து சொல்லுவாங்க, நீ பைத்தியக்காரன் அப்படின்வாங்க. அந்த ஒரு வாழ்க்கையை தாங்க இயேசு வாழ்ந்தார், சுருக்கமாக சொல்ல போனால். அப்போ அந்த பைத்தியக்காரன் மற்றவங்கள பார்த்து பைத்தியம்னு சொல்லலை. அவர் சொன்னார், இப்படி தாண்டா வாழ்ந்துருக்கணும், நீங்கள் 99 பேர் பைத்தியக்காரனாக வாழ்கிறீங்க. ஆனால் அப்படி வாழ்க்கை கிடையாது, அது நிலை வாழ்வு கிடையாது, அது நிலை அழிவுக்கு தான் போகும். இந்த வாழ்க்கையை முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே போய் சேர போகிறீங்க. நீங்கள் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் உண்மையான வாழ்க்கையினுடைய அந்த வரலாறை கொண்டு வரேன். அதனால தான் உத்திரிக்க ஸ்தலம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன் தெரியுமா இருக்குது? ஏன்னா நரகத்துக்கும் போக முடியாது, ஆனால் மோட்சத்துக்கும் கொண்டு போக முடியாது. இதுங்களை என்ன பண்ணுறது பின்ன? அப்போ கழுவி மோட்சத்திற்குரிய வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக தான் உத்திரிக்க ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையினுடைய இங்கே நீங்கள் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கற்றுக் கொடுக்குறோட இடம் இருக்குது, அது இதை விட சூடாக இருக்கும். அங்கே கர்ச்சீஃபெல்லாம் கிடைக்காது விசிறதுக்கு, அங்கே ஃபேனும் இருக்காது. இங்கேயாவது கர்ச்சீஃப் இருக்குது, புக் இருக்குது விசிறதுக்கு, அங்கே விசிறதுக்கான விசிறி கூட கிடைக்காது உத்திரிக்க ஸ்தலத்தில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, காலையில் இப்போ நம்ம பார்த்தது ஏன் தூய ஆவியானவர் வேண்டும், ஏன் தூய ஆவியானவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு சொன்னது, பயாலஜிக்கலான இம்பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது. கண்ணால் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும், அது பார்க்காம நம்ம வேறு விஷயங்களை பார்க்குறோம். காதால் சில விஷயங்களை கேட்கணும், அது கேட்காம சில விஷயங்களை கேட்குறோம். நாக்கால் சில விஷயங்களை பேசணும், அது நம்ம பேசாமல் வேறு விஷயங்களை பேசுகிறோம். ஸோ பயாலஜிக்கலாக சரீரத்தின்படி நமக்கு சில விஷயங்கள் நம்மளால் முடியல, அது நம்மளை செய்ய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆன்மீக சக்தி வேணும். அதனால் அவர் நமக்கு வெளியிலேருந்து உதவி பண்ணலைங்க, நமக்கு உள்ளேருந்து உதவி பண்ணுறார். வெளியிலேருந்து உதவி பண்ணலை, உள்ளேருந்து உதவி பண்ணுறார். அப்படின்னா திருமுழுக்கு வாங்காதவங்களுக்கு ஃபாதர் வெளியிலிருந்து உதவி பண்ணுறார். அப்போ இந்த உலகத்தில் யாராவது நல்லவங்களாக இருந்தால், அது கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், திருமுழுக்கு வாங்காதவர்களாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்களாக இருக்கலாங்க. ஆனால் அவங்களுக்கு உதவி செய்வது யார் தெரியுமா? தூய ஆவியானவர் தான். பட் இஸ் ஹெல்பிங் ஃப்ரம் அவுட் சைட். சிலவங்களை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஒரு முறை ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, கேத்தலிக் தான், அவங்களுடைய கணவர் வந்து கோயிலுக்கு வரமாட்டார், சண்டே மாஸ்க்கெல்லாம் வரமாட்டார். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த குடி பழக்கம் இல்லை, சிகரெட் பழக்கம் இல்லை, பெண் பழக்கம் இல்லை, எதுவுமே கிடையாது. குடும்பத்தை ரொம்ப தங்கமாக பார்த்துப்பார், மனைவி 2 பசங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பார், எல்லா விதமான அன்பு இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாமே. ஒரே ஒரு குறை, வீட்லேயும் ப்ரேயர் பண்ண மாட்டார், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கும் போக மாட்டார்.
அந்த அம்மா ஒரு தடவை என்கிட்ட வந்து சொல்லும்போது சொன்னாங்க, பிளஸ்ஸிங்காக, வீட்டுக்கு பிளஸ்ஸிங்காக கூப்பிட்றாங்க. ஃபாதர், நான் ஒரு ஐடியா போடுறேன். அன்றைக்கி நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அந்த பங்கில் ஐடியா என்னென்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களை இன்வைட் பண்ண வருவார். இதுக்கு வீடு பிளஸ்ஸிங் கூப்பிட்றதுக்காக. அவர் வரும்பொழுது, கோயிலுக்கு வரும்போது அவரை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும். எதை பற்றி? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதை பற்றி. சரிம்மான்னு நானும் சொன்னேன். அவங்க அவ்வளோ அழகாக டெக்னிக் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதை விட பெரிய டெக்னிக்கார் அவர் என்ன பண்ணார்னா, அவர் நேரடியாக வராமல் ஃபோன் கூப்பிட்டார். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா பெரிய பங்கு அது, ஒரு 600 குடும்பம், ஒரு 2500 பேர் இருந்தாங்க. ஃபோன் வழியாக அவங்களுக்கு இன்வைட் பண்ணலாம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஃபாதர், இன்ன நாள் இன்ன தேதியில் என்னுடைய வீடு பிளஸ்ஸிங் இருக்குது ஃபாதர், நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம், ரெண்ட் வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு வருவீங்களா? வருவோம் பிரதர், அப்படி தான் சொல்ல முடியும். நானும் வருவேன்ட்டேன். அப்புறம் நாங்கள் காரில் போகும்போது மெதுவாக பேச்சு கொடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு போனோம். வீடு பிளஸ்ஸிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு உட்காந்தோம். அப்போ அவங்க கண்ணை காட்டுறீங்க, ஃபாதர் அங்கே தான் டைம் கிடைக்கல, எங்கேயாவது கொடுங்க ஃபாதர், எங்கேயாவது. நான் அவர்கிட்ட பேசுகிறேன், ரொம்ப நல்ல மனுஷங்க. நான் அவர்கிட்ட ஒன்றே தான் சொன்னேன், உங்கள் மனைவி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் மனைவி திருப்பலிக்கு போகும்போது அனாதையாக நிற்கிறாங்க அப்படின்னு. இதுதான் அந்த வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. 9 மணிக்கு 2 திருப்பலி இருக்குது. ஒன்று பங்கில் திருப்பலி நடக்குது, இன்னொரு திருப்பலி அதே டைமில் கேட்டிகிசம் பசங்களுக்காக நடக்குது. அப்போ என்னுடைய 2 பசங்களும் கேட்டிகிசம் பூசைக்கு போயிடுவாங்க ஃபாதர். நான் திருப்பலியில் அனாதையாக நிற்கிறேன் ஃபாதர். எல்லாருமே கணவன் மனைவி ஜோடியாக நிற்கும்போது நான் அனாதையாக நிற்கிறேன் ஃபாதர். அழுதாங்க என்கிட்ட. அந்த வார்த்தை அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அந்த மனுஷன் கோயிலுக்கு வந்துட்டாருங்க, திருப்பலிக்கு வந்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்தார்னு மட்டும் கிடையாதுங்க, சாயங்காலம் ஆகும்போது டெய்லி இப்போ என்ன பண்ணார், நான் அன்றைக்கி இது 2011-12 நடக்கிற விஷயம். அன்றைக்கி நான் உதவி பங்கு தந்தை ஒரு பங்கில் இருந்தபோது டெய்லியும் சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவார். குளிச்சு ஃப்ரெஷ்ஷான பிறகு 4 பேருமே கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு 10-15 நிமிஷம் நற்கரணை ஆலயத்தில் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போவாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மனைவியோட கோயிலுக்கு வந்து மனைவி பக்கத்தில் நிற்பார். அனாதையாக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னார். இன்றைக்கி அந்த குடும்பம் நல்லாயிருக்கு. அவருடைய அந்த பெரிய பொண்ணு MBBS எல்லாம் முடிச்சுட்டான், சின்னவன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த குடும்பம் நல்லாயிருக்கு. அந்த மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, நான் அனாதையாக நிற்கிறேன் கோயிலில் ஃபாதர் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாதுங்க, பயாலஜிக்கல் இம்பாசிபிலிட்டி. அது பாசிபிளாக மாற்ற நமக்கு தூய ஆவியானவர் வேணும். அதான் காலையில் சொன்னது. இப்போது நமக்கு இந்த சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, தூய ஆவியானவருக்காகலாம் ஜெபிக்கும்பொழுது சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பைபிளில் ஒரு 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 குடும்பம் இருக்குது, அனனியா சஃபீரா. அவங்க ஆக்சுவலி என்ன தப்பு பண்ணாங்கன்னே புரியல, அப்படி தான் தோணுதில்லை. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்தூதர் பணி 5வது அதிகாரத்தில் இருக்கிறாங்க. சொத்தெல்லாம் விற்று, நிலத்தெல்லாம் விற்று, கொஞ்சம் காசு அவங்களுக்குன்னு மாற்றி வச்சாங்க, அவ்வளோதான். மிச்சம் எல்லாத்தையுமே கொண்டு பேதுருடைய காலில் தான் வச்சாங்க. பேதுரு கேட்குறாரு, அனனியா கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்னா, எல்லா சொத்தையும் விற்றுட்டியா? விற்றுட்டேன். இவ்வளோ காசுக்கு தான் விற்றியா? இவ்வளோ காசுக்கு தான் விற்றேன். ஆனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. சரி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில் கீழே விழுந்துட்டார், செத்து போயிட்டார் அந்த மனுஷன். ஏன்னா பொய் சொன்னார். இது தெரியாமல், என்னடா புருஷன் எல்லாத்தையும் விற்றுட்டு பேதுருவனுடைய காரில் வைக்க போனாரே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் நேரத்தை பார்த்து பிறகு மனைவி வரா. அவள் வந்த உள்ளே வரா. பேதுரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எங்கே வந்த? இல்லை, வீட்டுக்காரரை காணோம், தேடி வந்தேன். சரி, நிலத்தை விற்றீங்களா? விற்றுட்டோம். மொத்தமாக விற்றீங்களா? மொத்தமாக விற்றோம். எவ்வளோக்கு விற்றீங்க? இதோ இவ்வளோக்கு தான் விற்றோம். இவ்வளோ காசுக்கு தான் விற்றீங்களா? அவ்வளோ காசு தான் விற்றோம். சொன்ன உடனே அவளும் கீழே விழுந்துட்டா, செத்துட்டான். என்னங்க அவங்க தப்பு பண்ணாங்க? எடுத்து வாசிங்க. திருத்தூதர் பணி 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. 1வது வசனத்திலிருந்து. அனனியா என்னும் பெயர் உள்ள ஒருவன் இருந்தான். அவன் தன் மனைவி சப்பீராவுடன் சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான். விற்ற தொகையில் ஒரு பகுதியை தன் மனைவி அறிய, 2 பேருமே பிளான் பண்ணி தான், தனக்கென்று வைத்து கொண்டு கொஞ்சம் பைசா மறுபகுதியை திருத்தூதரின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது பேதுரு அனனியாவை, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்து கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்? அது விற்கப்படுவதற்கு முன்பு யாருடைய பொருள்? உன்னுடையதான இருந்துச்சு. அதை விற்ற பின்பு அந்த பணம் யாருது? உண்டு தானே. பின்பு ஏன் நீ செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதரிடமென்று கடவுளிடமன்றோ பொய் சொன்னாய் என்று கூறினார்.
அவர் கூறியதை கேட்டதும் அனனியா கீழே விழுந்து உயிர் விட்டான். இதை கேள்வியுற்ற அனைவரையும் பேரச்சம் ஆட்கொண்டது. இளைஞர்கள் எழுந்து வந்து அவனை துணியால் மூடி வெளியே சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். ஏறத்தாழ 3 மணி நேரத்துக்கு பின் அவன் மனைவி உள்ளே வந்தாள். நிகழ்ந்தது எதுவும் அவளுக்கு தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டான். பேதுரு அவளை பார்த்து, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் சொல் என்று கேட்க, அவள் ஆமாம் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று பதிலளித்தாள். அதற்கு பேதுரு அவளை பார்த்து, தூய ஆவியாரை சோதிக்க நீங்கள் உடன்பட்டது ஏன்? இதோ உன் கணவனை அடக்கம் செய்தவர்களின் காலடிகள் கதவருகில் வந்துவிட்டன. அவர்கள் உன்னையும் வெளியே சுமந்து செல்வார்கள் என்றார். உடனே அவள் அவரது காலடியில் விழுந்து உயிர் விட்டாள். இளைஞர்கள் உள்ளே வந்து அவள் இறந்து கிடப்பதை கண்டு அடுத்த பணம் ரெடி அவளை வெளியே சுமந்து கொண்டு போய் அவளுடைய கணவனுக்கு அருகில் அடக்கம் செய்தார்கள். திருச்சபையார் யாவரையும் இதை கேள்வியுற்ற அனைவரையுமே பேரச்சம் ஆட்கொண்டது. என்னங்க இவங்க தப்பு செஞ்சாங்க? சரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டாங்க, போட்டோம். சரி எடுத்து வச்சதை சொல்லலை, அதுக்கு சாகடிக்கணுமா? இவங்க தூய ஆவியாரிடம் பொய் சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ பொய் அப்படின்றது நீங்கள் பேதுருக்கிட்ட சொன்னாலும் யார்கிட்ட சொன்னாலும் பொய் அப்படின்றது ஆண்டவருக்கு எதிரானது தான். சரி, அதனால் சாகடிக்கணுமா? அவ்வளோ பெரிய பாவமாக செஞ்சாங்க. அப்போ பாவம் என்ன? இவங்க செஞ்ச பாவம் நிலத்தை விற்றதோ, அதில் கொஞ்சம் காசு எடுத்து வச்சதோ, அதை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது ஏமாத்தினதோ, இதெல்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு இந்த நிலத்தை விற்கிறதுக்கு காரணமான ஒரு காரணம் இருக்குது. அதுதான் மெயின் காரணம். அந்த காரணம் என்ன? அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னால் 4ஆவது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பர்னபாஸ் அப்படின்ற ஒரு நல்ல மனுஷன், அந்த நல்ல மனுஷனுக்கு உண்மையாகவே உள்ளத்திலிருந்து ஒரு ஆசை வரும். அந்த ஆசை என்னென்னா, என்னுடைய சொத்து எல்லாமே நான் கொடுத்துட்றேன், எனக்கு இனி இந்த சொத்து வேண்டாம், நான் இதை மொத்தமாக கொடுத்துட்றேன், எனக்கு ஏன் என் பணம் இன்றைக்கி தேவையில்லை, இதை நான் பொது உடைமையாக மாற்றிறேன்னு சொல்லி பர்னபா என்ன பண்ணார்? அதை கொண்டு போய் கொடுத்தார். எல்லாத்தையும் விற்றுட்டு பொது உடைமையாக மாற்றிட்டார். அப்போ கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, பர்னபாவை பற்றி பேச ஆரம்பித்தாங்க, பர்னபாவை பற்றி பாராட்ட ஆரம்பித்தாங்க. ஃபாதர் கூட மைக்கில் பிரசங்கத்தின டைமில் பர்னபாவை தான் எக்ஸாம்பிளாக எடுக்கிறார், பங்குசாமியார் கூட. இதெல்லாம் கேட்கும் பொழுது பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் பர்னபா, யார் பார்த்தாலும் பர்னபாவை பற்றி சொல்கிறாங்க. இது நல்லா இருக்குதே கேட்குறதுக்கு. அவன் என்ன செஞ்சான்? அவன் நிலத்தை விற்று காசு கொடுத்ததுனால, பார்த்தீங்களா, நிலத்தை விற்று மொத்தமாக கொடுத்ததுனால எல்லாரும் பாராட்டுறாங்களே. அப்போ நம்மளாம் பண்ணலாம், நமக்கும் பாராட்டு வேணும், நமக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் வேணும், நமக்கும் மற்றவங்களுடைய அப்ரிசியேஷன் வேணும், நமக்கும் இதை வேணும்னு சொல்லி தே இமிட்டேட்டட் இட். அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. இமிட்டேட் பண்ணாங்க. இன்றைக்கி சில டைம் சில ஜெப வீடுகளில் இதை மாதிரி ஜெப கூடாரங்களில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, இப்போ உங்களுக்கு இந்த பழமொழி பேசுகிறது வராமல் இருக்கலாம், இல்லைன்னு கம்னு இருந்திருக்க வேண்டியதானே. அப்போ சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிலவங்க ஜெபிக்கிற மாதிரி, சிலவங்க நடக்கிற மாதிரி, சிலவங்க பைபிள் தூக்கிட்டு போகிற மாதிரி, சிலவங்க பைபிளை வாசிக்கிற மாதிரி, சிலவங்க செய்கிற மாதிரி அப்படியே காப்பி அடிக்கிறீங்க பாருங்கள், இமிட்டேட் பண்ணுறீங்க. எதுக்கு? ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு போகிறார், அதனால் பைபிளை நானும் தூக்கிட்டு போகிறேன். ஏன் பைபிளை தூக்கிட்டு போகிறவங்கள ஃபாதர் பாராட்டுறாரு, பங்கு ஆளுங்க பாராட்டுறாங்க, அன்பிய தலைவர் பாராட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க, இப்படி செய்கிறாங்க, அதனால் அது கிடைக்கணும்னு சொல்லி இமிட்டேட். அந்த இமிட்டேஷன் டேஞ்சர். அந்த இமிட்டேஷன் ஏன்னா அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரலை, அது தப்பான நோக்கத்தோடு வருது. இதாங்க ஃபஸ்ட்டு திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்கிற முதல் பாடம் என்ன தெரியுமா? நீ என்னையும் ஏமாத்தாத, நீ உன்னையும் ஏமாத்தாத. So you can be inspired but you cannot imitate. You can be inspired. யாராவது அழகாக ஜெபிக்கிறாங்க, சில சாட்சியங்கள். ஸோ இப்போ தூய ஆவியானவர் நிலையிட்டு மற்றும் இருக்கிறீங்களாமா? சாட்சியம் சொன்னவங்க என்கிட்ட வாங்க 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 சொல்கிறீங்களா? உங்களுடைய சாட்சியம் சொல்லுங்கள். இந்த சாட்சியம் ஏன் சொல்ல வைக்கிறோம்? சாட்சியம் சொல்ல வைக்கும்போது நீங்கள் ஈர்க்கப்படலாம். அவங்க ஜெபிச்சாங்களே, அப்போ எனக்கும் அதை மாதிரி ஜெபிச்சா கிடைக்கும். ஈர்க்கப்படுவது வேறு, நம்பிக்கையே இல்லாமல் அதை இமிட்டேட் பண்ணுறது வேறு. ஈர்க்கப்படுவது வேறு, நம்பிக்கையே இல்லாமல் அதை இமிட்டேட் பண்ணுறது வேறு. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இமிட்டேட் மட்டும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த ஜெபம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யாதுன்னு மட்டும் இல்லை, செத்து போயிடுவீங்க, உபதிரவம் செய்யும். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் ஒரு 6:15 போல் எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பார்ப்பாங்க எப்பயுமே. ஃபாதர் வர்கீஸ் ஃபாதரோடைய ப்ரேயர் 2 வருஷமாக கேட்டுட்ருக்குறாங்க. என்னோடய அப்பா ஒரு 3 இயர்ஸாகவே பெட்ரீட் ஆகிட்டாங்க. பேம்பஸ் தான் போடுவாங்க, மந்த்லி 80 பேம்பஸ் கிட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுப்போம், சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே. ஆனால் அவங்க எண்ணெயை எடுத்து ஜெபம் பண்ணி தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும்ன்ற வார்த்தையை ஃபாதர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அற்புதங்களும் சாட்சிகளும் நிறைய நடக்குது. நாமளும் அதை மாதிரி சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு எண்ணெயை எடுத்து எப்பயுமே அதை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கும் ஏதாவது வயிற்று வலின்னு சொல்லும்போது அதை எண்ணெயை எடுத்து சிலுவையை போட்டுட்டு தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும்னு அந்த இடத்துல சிலுவையை போடுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் வயிற்று வலி சரியாக இருக்குது. இவ்வளோ நாளாக இருந்த அப்பா காலையில் ஒரு 6:30 போல் என் கையை பிடிச்சி எழுப்பி என்னை நடக்கிறதுக்கு அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. எப்பயுமே அவங்க வெளியில் பாத்ரூம் போகணுன்னா வெளியில் தோட்டத்து பக்கம்தான் போகணும். அப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் நடந்து போயிருக்கிறாங்க. தூய ஆவியானவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு பெரிய எங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா மட்டும்தான், நாங்கள் 5 பிள்ளைகள் இருந்தாலும் ஆனால் எங்களால் ஏதோ அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ண தூக்க கொள்ளலாம் செய்ய மாட்டோம். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆவியானவருடைய பெரிய அற்புதத்தினாலையும் இன்றைக்கி காலையில் இந்த அபிஷேக திருவிழா முன்னிட்டு இன்றைக்கி காலையில் 6:30 ஃபோன் பண்ணி ஃபாதர்கிட்ட இன்றைக்கி நான் ப்ரேயருக்கு போகிறேன்னு சொல்லும்போது காலையில் ஃபாதர்கிட்ட போய் இந்த சாட்சியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க. ஆண்டவருக்கும் நன்றி, தூய ஆவியானவருக்கும் நன்றி. இன்னொன்று அந்த மந்திரம் போலவே நம்ம நடக்கும்போதும் பாத்திரம் கழுவும் போதும் தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஒரு 6 மந்த்தாகவே நாங்கள் தேடிட்டு இருந்தோம். புது வீட்டில் இருந்து தான், எங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்குதான் தேடிட்டு இருந்தோம், கிடைக்கல. ஆனால் ஒரு குரல் கேட்டுச்சு. நான் சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கும்போது என்ன தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும்னு சொல்லும்போது பீரோவுக்கு பின்னாடி போய் பாரு அப்படின்னு குரல் கேட்டுச்சு. இல்லையே நான் தான் எத்தனை முறை தேடிட்டேனேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திரும்பவும் போய் நான் பார்த்தேன். ஆனால் அந்த சந்தில் இல்லை, மேலே பேக் வச்சுருக்கிற இடத்துல ஒரு பேக், அதை எடுத்து பாருன்னு திரும்ப தோணுச்சு. திரும்பவும் சேர் எடுத்து பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட்டும் இன்றைக்கி கிடச்சிது. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். சொல்லிவிட்டு ஆனால் ப்ரேயருக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுமே ஆண்டவரே, நான் இது எப்படியாவது ஃபாதரை பார்த்து கும்பலாக இருந்தால் சொல்ல முடியாது, ஆனால் நான் நன்றி மட்டும் சொல்லிவிட்டாவது வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயில் உள்ளே நான் வந்தது கிடையாது, பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன். ஆண்டவர் அப்படியா இந்த ஒரு பெரிய அற்புதத்தை இது 2ஐயும் இன்னைய நாள் எங்களுக்கு குடும்பத்துக்கு செய்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த சாட்சியங்களை சொல்ல வைக்கிறோம்? சாட்சியங்களை சொல்ல வைக்கிறது, நீங்களும் இந்த மாதிரி ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் எங்கிருந்து உருவாகணும் தெரியுமா? இட் ஷுட் பி இன்ஸ்பயர்ட் பை யுவர் ஃபெய்த். ஆண்டவர் மீது ஒரு ஜெபத்தின் மீது உள்ள ஆர்வம் கிடையாதுங்க. ஜெபத்துக்கு வல்லமை கிடையாது, ஜெபிக்கிறவங்களுடைய விசுவாசத்துக்கு தான் வல்லமை. இயேசுவேன்ற ஒரு வார்த்தை போதுங்க, அது ஒரு அழகான ஜெபந்தான், இயேசுவேன்ற வார்த்தை. ஆனால் ஜெபிக்கிறவங்களை பொறுத்து இருக்குது. ஜெரிக்கோ ஜெபம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் யூடியூப்பில், அதில் எப்போவுமே 3வது கருத்தெல்லாம் சொல்லும்போது ஒரு கருத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லும்போது எப்போவுமே நான் சொல்வேன், சலிக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா மாதம் சொல்கிறோமேன்னு சொல்லி எனக்கு சலிப்பே கிடையாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கும் ஜெபத்தை அல்ல, மாறாக நீங்கள் ஜெபிக்கும் விதத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் 1000 ஜெபம் ஜெபிக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்க்கலங்க. நீங்கள் 1000 ஜெபம் இல்லை, ஒரு ஜெபத்தை எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தான் ஆண்டவர் பார்க்குறார், அந்த விசுவாசம். ஸோ இப்போ இவங்க ஜெபிச்சாங்க, இதை ஜெபிச்ச உடனே நீங்களும் நாளையிலேருந்து ஆரம்பித்து பாருங்களேன். இல்லை இன்னிலேருந்தே ஆரம்பித்து பாருங்களேன். நீங்கள் 10 நாள் இல்லைங்க, 10,000 நாள் ஜெபித்தாலும் உங்களுக்கு அந்த பதில் கிடைக்காது. ஏன் தெரியுமா? இஃப் யூ டு நாட் ப்ரே வித் ஃபெய்த். அது எங்கிருந்து வரணும்? இங்கிருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் சில அந்த ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நாங்கள் வைப்பேன், இந்த நற்கரணை வாங்கும்பொழுதும், இன்றைக்கி நற்கரணை வாங்க வந்தவங்க எல்லாமே நாக்கில் தான் வாங்கினாங்க. நான் இப்படி தான் நின்றுட்டு இருந்தேன், அதனால தான் கையில் நானும் கொடுக்கல. நான் என்னுடைய பொசிஷனே இப்படி நின்றதுனால அவங்க நாக்கில் தான் வாங்கினாங்க, கையில் கொடுக்க மாட்டேன். நான் கையில் வாங்குறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன். ஒருத்தவங்க மட்டும் கை நீட்டு வந்தாங்க, நான் இருந்தாலும் இப்படியே நின்னேன், அதனால் நாக்கில் வாங்கினாங்க அவங்க. எப்போவுமே சொல்லுவேன், நாக்கில் நற்கரணை வாங்கிட்டு போய் அமைதியாக உங்களுடைய இடங்களில் போய் உட்காந்து கண்ணை மூடி நற்கரணை ஆண்டுகிட்ட பேசுங்க. சரி, நான் சொல்கிறதுனால நீங்கள் இதை செய்யணும்னு இல்லை. சிங்கப்பூரில் ஒரு 3 நாள் தியானத்துக்கு போன பொழுது முதல் நாள் தியானம் முடிஞ்ச பொழுது ஒரு அம்மா வந்து சாட்சியம் சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் எப்போவுமே இதை சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் அதை
ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினச்சதில்லை. கேட்டிருக்கிறேன் நீங்கள் சொன்னதை, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சதில்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது, ஃபாதர் ஏன் நானும் இது செய்யக்கூடாது, இதாங்க இன்ஸ்பிரேஷன். இமிட்டேட் பண்ணல அவங்க, இன்ஸ்பயர்டு. இன்ஸ்பிரேஷன் திடீர்னு தோணுச்சு, ஏன் நானும் செய்யக்கூடாதுன்னு. நற்கரணை வாங்கினதுலேருந்து, அன்னையிலேருந்து, அந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததுலேருந்து நற்கரணை வாங்கிட்டு இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, போய் இடத்துல அமைதியாக உட்காந்து நற்கரணை ஆண்டவரை ருசித்து அவர் கூட பேசி 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 மெதுவாக கன்சியூம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 5-6 வருஷமாக என்னமோ இவங்களுடைய யூட்ரஸில் நிறைய கட்டிகள் இருந்துச்சு, 1-2 இல்லை. தேர் வேர் மெனி லம்ஸ் இந்த யூட்ரஸ். ரெகுலராக அதனால் செக்கப்புக்கு போனால் இவங்களோட இந்த பீரியட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ அந்த ரத்தப்போக்கு, ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்படி ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்து, நற்கரணை ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய ஃபாலோயிங் டெஸ்ட்டு வந்துச்சு. அந்த டெஸ்ட்டுக்காக போகிறாங்க. டெஸ்ட்டுக்கு போகும்போது டாக்டருக்கு அதிசயம், ஏன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா அவ்வளோ கட்டி இருந்தது உன்னுடைய யூட்ரஸில், ஆனால் இப்போ ஒரு கட்டி கூட இல்லையே, யூ ஆர் கம்ப்ளீட்லி க்ளீன், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்டு. ப்ரைஸ் அலாட். ஒரு கட்டி கூட இல்லைன்றாங்க. இவங்க சொன்னாங்க, இது எனக்கு நற்கரணை ஆண்டவர் செஞ்சார் டாக்டர், உங்கள் மருந்தால் முடியல, மாத்திரையால் முடியல, நற்கரணை ஆண்டவர்கிட்ட பேசி பேசி பழகினதுனால நற்கரணை ஆண்டவர். இதாங்க இன்ஸ்பிரேஷன். இமிட்டேஷன் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஸ்பிரேஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம நிறைய விஷயங்களை இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம், மற்றவங்க ஜெபிக்கிற மாதிரி. வேண்டாங்க, நான் தான் சொன்னேன் இல்லையா, 120 பேருக்கு நாவின் வடிவிலே நெருப்பு வந்தது, 120 விதத்தில் வந்தது. 120 நாக்கினுடைய ஒரு நாக்கினுடைய வடிவாக வந்து மொத்தமாக இறங்கலை. எவ்ரி ஒன் ரிசீவ்ட் இட் இண்டிவிஜுவலி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்கள் காப்பி அடிச்சு எழுதிங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வேறு, உங்களுடைய வாழ்க்கை காண்டர் கொடுத்தது, உங்களுடைய அபிஷேகம் வேறு. சரி, ஆண்டவர் சில டைம் உங்களை வந்து 2 பேரை தொடறதுக்காக அபிஷேகம் தந்திருப்பார். நீங்கள் 50,000 பேரை போய் தொட வேண்டிய இங்கே ஃபாதர் ப்ரீச் பண்ணுறாரு, 1000 பேருக்கு பண்ணுறாரு, நானும் 1000 பேர் இருந்தால் தான் என் பைபிளே திறப்பேன், வாயை திறப்பேன் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தொட ஆசைப்பட்டது 1-to-1 இருக்கலாம், அது எனக்கு அந்த கிருபை இல்லாமல் இருக்கலாம். சரி, உங்களுக்கு வந்து ஒருத்தரை போய் தொடுறீங்க, உங்களுடைய அபிஷேகம் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்க தான் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருப்பார், 1000 பேருக்கு கிடையாது. அதனால் நீங்கள் மற்றவங்களை இமிட்டேட் பண்ணுறதுக்காக பார்க்காதீங்க, இமிட்டேட் பண்ணாதீங்க. அது காப்பி, அது அந்த காப்பி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் அழிஞ்சிருவீங்க, செத்து போயிடுவீங்க. அனனியா சஃபீரா பண்ணது காப்பி அடிக்க ட்ரை பண்ணாங்க, இமிட்டேட் பண்ண. ஸோ யூ கேன் இம்பைப், யூ கேன் இன்ஸ்பயர், யூ கேன் டெலிவர். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு விஷயத்தை உள்வாங்கி ஈர்க்கப்பட்டு அதை நீங்கள் கொடுக்கறது வித்தியாசம் இருக்குது. மாறாக அப்படியே இமிட்டேட் பண்ணி உங்களுடைய அந்த மரியாயின் சேனையில் அவங்க ஜெபிக்கிறத பார்த்து இவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 21 நாள் ஜெபிச்சாங்க, உபவாசம் இருந்தாங்க, அதனால் நானும் ஜெபிக்க போகிறேன். ஏன்னா மரியாயின் சேனையில் எனக்கு ஒரு பேர் வேணும், எனக்கு ஒரு தகுதி வேணும், அதனால் நான் செய்ய போகிறேன். செத்து போயிடுவீங்க. அந்த 24 நாள் உபவாசம் முடியும் பொழுது பட்டினி போட்டு செத்து போயிடுவீங்க. அதனால் தேவையில்லாத சில விஷயங்களை இமிட்டேட் பண்ணாதீங்க. இன்ஸ்பிரேஷனாக 21 நாள் இல்லைங்க, 365 நாள் இருங்க. இன்ஸ்பிரேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஆகலை, 30 வயசாகுது ஆகலை, 32 ஆகலை, எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆகலை. என்ன தெரியுமா பண்ணார் அந்த அப்பா? கறி மீன் முட்டை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டார், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதை நிறுத்திட்டார். ஆண்டவர்கிட்ட சொன்னார், என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் நான் இனி NVA சாப்பிடுவேன்னார். 32 வயசு ஆகுது, 33 ஆகுது, 34 ஆகுதுங்க. நீங்கன்னா ஆண்டவரே நடக்குமா இது, கல்யாணமா இல்லை NV சாப்பிட்றதா, இதில் ஏதாவது ஒன்று நடக்குமா? என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆனாதான் நான் வெஜிடேரியனே சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணியிருக்கிறேனே, நானே என் தலையில் மண்ணள்ளி கொட்டிக்கிட்டேனோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. 35 வயசு ஆகுதுங்க, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. 36 ஆகுது, 37 ஆகுது. நம்மனா ஓகே ஆண்டவரே சரி நடக்காது, அவனுக்கு திருமண அழைப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். அந்த அப்பா சாப்பிடலங்க, 38 வயசில் அந்த பையனுடைய கல்யாணம் நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். இன்ஸ்பயர்டு இதாங்க இன்ஸ்பிரேஷன். அவர் ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டது பையனுடைய கல்யாணத்தில் சாப்பிட்டார். எவ்வளோ வருஷங்கள், 10-12 வருஷமாக ஆசை இல்லை அவருக்கு, தொடணுன்ற ஆசை வரல. இன்ஸ்பிரேஷன் வேறு, இமிட்டேஷன் வேறு. இதுவே அவர் யாரையாவது இமிட்டேட் பண்ணியிருந்தார்னா 1 வருஷம் வேணால் கஷ்டப்பட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்னாலலாம் முடியாது, நீ கல்யாணம் பண்ணா கட்டிப்போ, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சாப்பிட்ருப்பார். அவர் இமிட்டேட் பண்ணலங்க, இன்ஸ்பயர்டு. ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்பிரேஷன். அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்களுடைய கணவருக்கு குடி பழக்கம் நிறுத்துறதுக்காக கம்ப்ளீட்டாக நான் வெஜிடேரியன், அவங்க கணவருக்கு கூட தெரியாது, கம்ப்ளீட்டாக நான் வெஜிடேரியன் நிறுத்திட்டாங்க. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மனுஷன் குடியை நிறுத்திட்டாருங்க. அந்த மனுஷனுக்கு இன்றைக்கும் தெரியாது, இந்த பொம்பளை போராட்டம் நடத்துனதுனால தான், யார்கிட்ட? ஆண்டர்கிட்ட போராட்டம் நடத்தினால தான் என்னுடைய குடி நின்றுச்சுன்னு அந்த மனுஷனுக்கு இன்றைக்கும் தெரியாது. ஆண்டர்கிட்ட போராடினாங்க.
சாத்தானுக்கு எதிராக போராடினாங்க, ஆண்டவர் கூட நின்று போராடினாங்க. கம்ப்ளீட்டாக சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்லுவார், செஞ்சு பாருங்கள், உங்களால் முடியும். இன்ஸ்பிரேஷன் வேறு, இமிட்டேஷன் வேறு. அனினா சஃபீரா சொன்னது. அப்போ ஆண்டவர் சொல்கிற முதல் பாடம், தூய ஆவியானவரை ஏமாற்றாத, நீயும் உன்னை ஏமாற்றிக்கொள்ளாத. அதனால் சில ஜெபங்கள் இமிட்டேட் பண்ணாதீங்க, நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அதான் தூய ஆவியானவர் கொடுக்குற முதல் பாடம். தூய ஆவியானவர் கொடுக்குற ரெண்டாவது பாடம், சபைகளுக்கு கொடுக்குற ரெண்டாவது பாடம் என்னென்னு பார்ப்போமா? தூய ஆவியானவர் எப்படி பேசுகிறாரு. ரெண்டாவது விஷயம் தூய ஆவியானவர் கொடுக்கறது, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 8 26 onwards. திருத்தூதர் பணியே 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்பொழுது எத்தோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். யார்? எத்தியோப்பியா. எத்தியோப்பியானா ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்கிறாருங்க, யூதர் கிடையாது. அவர் ஒரு அலி, எத்தோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். பாருங்களேன், பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பாருங்களேன், தூய ஆவி எப்படி வழி நடத்துறாரு, பேசுறாரு. பாருங்களேன், தம்பி அந்த பக்கம் போகணும். இந்த பிலிப்பு யார் தெரியுமா? பிலிப்பு வந்து இந்த திருச்சபையில் ஒரு பிளவு வந்துச்சு. என்ன பிளவு அப்படின்னா, சாப்பாடு தான் சண்டை. இன்றைக்கி உங்களுக்கு சண்டை நடந்தால் தெரியல. நான் கேட்டேன், சாப்பாடு எல்லாருக்கும் பத்திச்சு அப்படின்னாங்க. அப்போ கண்டிப்பாக சண்டை வந்திருக்காது, பேக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னாங்க. சாதாரணமாக எங்கே போனாலும் பங்குகள் எல்லாமே கடைசியில் வரும்போது சாப்பாடு சண்டை வரும். அதே மாதிரி தான் இங்கே சாப்பாடு சண்டை. பைபிள் அப்படி சாப்பாடு சண்டை நிறைய இருக்குது, நிறைய சாப்பாடுகள் சண்டை இருக்குது. அப்போ அப்படி சாப்பாடு சண்டை. சரி, அதனால தாங்க பைபிள் உண்மையான புக் அப்படின்றது. பைபிள் வந்து ஒரு மனிதனுடைய மேன்மையை மட்டும் சொன்ன புக்கு கிடையாதுங்க. ஆபிரகாம் எவ்வளோ மேன்மையானவர் சொன்ன அதே புக்கு ஆபிரகாம் எவ்வளோ கேவலமானவர்னு எழுதி வச்சிருக்கு. தட் இஸ் அ ட்ரூத் இன் த பைபிள். ஆபிரகாம் எவ்வளோ மேன்மையானவர் சொன்ன அதே புக்கு ஆபிரகாம் என்னெல்லாம் பாவம் செஞ்சார்னு எழுதி வச்சிருக்கு. தாவீது எவ்வளோ மேன்மையானவர் சொன்ன அதே புக்கு தாவீது எவ்வளோ கேவலமான பாவம் செஞ்சார்னு எழுதி வச்சிருக்கு. இதுதான் பைபிள். பைபிள் ஒருவரை பாராட்டுவதற்காக அல்ல, ஒருவருடைய மேன்மை, ஒருவருடைய வீழ்ச்சி, ஒரு மேலே போனது, ஒரு கீழே வந்தது, அங்கேருந்து கீழே வந்து திரும்ப எழுந்து வந்தது. பைபிளில் உண்மை இருக்குங்க, பைபிளில் உண்மை இருக்குது. அதனால தான் தூய ஆவியானவர் எழுதுனது. அந்த தூய ஆவியானவர் பேசுகிறார். அப்போ இந்த சாப்பாடு சண்டை வந்த பொழுது திருத்துதர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ஆன்மீகமான பணி விஷயம் செய்யணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பங்கு சாமியாருக்கு ஆன்மீகமான விஷயம் செய்யணும். அப்போ இந்த திருவிழாலாம் வரும் பொழுது சாப்பாடு விஷயம்லாம் என்ன பண்ணுறது, பங்கு பேரவைன்னு ஒன்று உருவாக்குனாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்கே 12 சீடர்கள் ஆன்மீகமான விஷயத்தை பண்ணணும்னு சொல்லும்பொழுது 7 டீக்கன்ஸ் எடுத்தாங்க. டீக்கன்ஸ், அந்த டீக்கன்ஸ் தான் என்ன பண்ணணும், நீங்கள் உணவு விஷயத்தை பார்க்கணுன்னு சொன்னது. அந்த 7 டீக்கனில் ஒரு டீக்கன் தான் இந்த பிலிப்பு. அதாவது சாப்பாட்டை பரிமாறம் செய்கிறவர், சாப்பாடு பரிமாற செய்கிற ஒருத்தனை கூப்பிட்டு தூய ஆவியானவர் பாருங்களேன், நீ நற்செய்தியை கொடு அப்படின்றார், நற்செய்தி அறிவிக்க. அதனால் எந்த வேலையும் திருச்சபையில் சாதாரண வேலை கிடையாது. எங்களுக்கு பெங்களூரில் ஒரு ரெட்ரீட் சென்டர் இருக்குது, லோகோஸ். சிலவங்களாம் யூடியூப் பார்க்குறவங்க இருக்கலாம். அந்த லோகோஸ் ரெட்ரீட் சென்டரில் நான் 2005 போகிறேன். பிரதராக இருக்கும் பொழுதே நான் இங்கே போனது உண்டு. அப்போ அன்னைக்கு அங்கே நான் பார்த்துருக்கேன், சேர் அடிக்க வச்ச ஒரு பிரதர், சேர் துடைக்கிறதுக்காக இருந்த பிரதரால் இன்றைக்கி அவர் வந்து அங்கே ஆண்டவர் போதிக்க அழைச்சி இன்றைக்கி போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். போதிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, இறை செய்தி எடுக்கிறார். அதாவது மெசேஜ் விஷன் கொடுத்து சிலவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுக்கும்போது 3 விதமான கவுன்சிலிங் இருக்குது. ஒன்று கிளினிக்கல் கவுன்சிலிங், டாக்டருக்கெல்லாம் படித்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அது கிளினிக்கல் கவுன்சிலிங். 2 ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், ஆமாம் நீ செய்கிறது தப்புமா, நீ செய்கிறது நல்லதுமா, தம்பி இப்படி செய்ப்பா, இது ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் பைபிள் எல்லாம் வச்சு. 3 கிஃப்டட் கவுன்சிலிங். கிஃப்டட், அந்த கிஃப்ட் என்ன, தூய ஆவியானோட கிஃப்ட் வச்சு கவுன்சிலிங் கொடுக்கலாம். அதாவது ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, சரி நீங்கள் இந்த தப்பை செஞ்சுருக்கீங்களா, இல்லை இந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்களா, நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்களா, இது கிஃப்ட். விஷன் கொடுத்து ஆண்டவர் செய்வார். அப்படி விஷன் கொடுத்து கிஃப்டட் கவுன்சிலிங் எடுத்து இன்றைக்கி அப்படி செய்கிற ஒரு பிரதர். அவரும் பிராமணராக இருந்தவர் தான், ரகுன்ற பிரதர். பிராமணராக இருந்து கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்று இன்றைக்கி இறைவார்த்தையை போதிக்கிறார். அவர் ஆரம்பித்து எப்படி தெரியுமா, இந்த மாதிரி சேர் எடுத்து போட்டு சேரெல்லாம் தொடச்சி அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை இன்றைக்கி ஆண்டவருடைய பைபிள் எடுத்து போதிக்கிறார். அப்படி இருக்கிறதா இந்த பிலிப்.
புரிஞ்சதா? பிலிப் யாருன்னு புரிஞ்சதா? அப்போ இந்த பிலிப் ஆண்டவர் தூக்குறாரு. தூக்கிட்டு எங்கே கொண்டு போகிறாரு? எருசலேமிலிருந்து காசாவுக்கு கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. யார்? ஒரு அலி. அவர் வந்து பைபிள் வாசிச்சு வர்றாரு. அந்த மனுஷனுக்கு புரியல. ஆண்டவர் சொல்கிறாரு புரியல. அதனால் நீ என்ன பண்ணு, ஒன்றும் பேச வேண்டாம், அந்த வண்டியினுடைய சைடாக நீ நடந்துட்டு போ, அது போதும். நீ என்ன செய்யணுன்றதை நான் உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன். நீ வாயை திறக்காத. வாயை திறக்க வேண்டிய பொழுது நான் உன் வாயை திறக்கிறேன், நான் உன் வாய் வழியாக பேசுகிறேன். நீ என்ன பண்ணணும்? அந்த வண்டிக்கு சைடாக சும்மா நடந்து போனால் போதும். வாசிங்க பிரதர். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். சீட்டு கிடச்சிச்சு, நடந்து போக வேண்டாம். இப்போ வண்டி ஆட்டோவில், ஷேர் ஆட்டோவில் சைடில் ஒரு ஃப்ரீ சீட்டு கிடச்ச மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்பொழுது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். உட்கார்ந்து ஃபுல்லா ஒரு பிரசங்கம், கன்வென்ஷன் நடத்திட்டார். அவர் போய்க் கொண்டிருந்த பொழுது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா பாருங்களேன் என்று கேட்டார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இதுதாங்க எத்தியோப்பியா சபை. எத்தியோப்பியா சபை ஆரம்பிச்சது ஒரு அலியின் வழியாக. யார் ஆண்டவர் பயன்படுத்தினாரு? ஒரு சமையல்காரனை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில், நீங்கள் சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் பெரிய காரியங்களை உங்களை வைத்து செய்வார். அதனால் நீங்கள் தூய ஆவியானவருடைய செயல்பாட்டிலே இருங்க. சரி, தூய ஆவியானவர் ஒரு நபருங்க. இஸ் அ பர்சன், இஸ் நாட் ஒன்லி அ பவர். இஸ் நாட் ஒன்லி அ பவர். அவன் சக்தி மாத்திரமல்ல, அவன் ஒரு വ്യക്തിയാണ്. இஸ் நாட் ஒன்லி அ பவர். ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம என்றைக்குமே பார்க்குறது பாருங்களேன், வல்லமையானவர், வல்லமையானவர், வல்லமை 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 இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். வல்லமை மட்டும் கிடையாதுங்க. இஸ் நாட் ஒன்லி பவர், இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர். நம்ம வெறும் பவராக மட்டும் பார்க்குறோம். ஒரு நபராக பார்த்து பாருங்களேன், பேசுவார். இப்போ பாருங்கள், பிலிப்புக்கிட்ட பேசுகிறார். தம்பி போ அப்படின்றார். உங்கள் கூட பேசுவார். சில விஷயங்களை நீங்கள் மறந்துடுவீங்க, உங்கள் கூட பேசுவார். நீங்கள் நினச்சிங்க, பரவாயில்ல ஞாபகம் வந்துச்சு. நமக்கு அந்த அது வந்து இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஞாபகமே வர மாட்டேங்குது. சில டைம் கார்ந்து வெளியே வரும்போது கார் பூட்டினேனா இல்லையா நம்மளுடைய மனசில் டப்புன்னு வரும். போய் பார்த்தா உண்மையாகவே கார் பூட்டியிருக்க மாட்டோம். சில டைம் அதில் பர்சனலாக வச்சுட்டு வந்திருப்போம். சில டைம் அதில் மொபைல் வச்சுட்டு வந்திருப்பீங்க. பத்திரமா இருக்கே காருக்குள்ளே நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அந்த உணர்த்தத்தில் கொடுத்தது யார் தெரியுமா? தூய ஆவியானவர் தாங்க. வீடை பூட்டின மாதிரி இருக்கும். படுத்து தூங்கின பிறகு பெட்டில் எழுந்து வருவீங்க. திரும்ப பூட்டினேனா இல்லையா வெளியே வந்து பாருங்களேன். சில டைம் அந்த கதவு கிட்ட வந்தவங்க சில டைம் பூட்டாமல் போயிருப்பீங்க. ஹீட்டரை ஆன் பண்ணியிருப்பீங்க, குளிச்செல்லாம் முடிச்சிருப்பீங்க. அப்புறம் தான் ஞாபகம் இல்லை, போயிட்டீங்க ரூமில். ஆனால் அந்த உணர்த்துதல் வருது பாருங்களேன். ஆன் பண்ணேனா ஆஃப் பண்ணேனா நான் போய் பார்க்கும்போது ஆனில் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ எப்படியோ ஞாபகம் வந்துச்சுப்பா. ஞாபகம் கிடையாதுங்க. ஞாபகப்படுத்துகிற ஒருத்தர் இருந்தார். ஞாபகப்படுத்துகிற ஒருத்தர் நிறைய விஷயங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருந்தார், வழி நடத்திக்கிட்டே இருந்தார். வி நெவர் ஃபெல்ட் இஸ் ப்ரெசன்ஸ் வித்தின் அஸ். உள்ளே அது அவர் தான் நடத்தினார். தேங்க்யூ ஜீசஸ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்க மாட்டோம் அந்த டைமில். ஆண்டவரே தூய ஆவியான நன்றின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்திருக்க மாட்டோம். விசுவலன் பார்த்தவங்களே, சின்ன 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 விஷயங்களை கூட ஞாபகப்படுத்தி, சில டைம் சில விஷயங்கள் அந்த பக்கம் போகணுமா, இல்லை வேண்டாம் 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 இந்த பக்கம் போகலாம். சில டைம் நீங்கள் போக வேண்டிய ஒரு ரைட் அந்த சந்தா இருக்கலாம், அந்த பக்கம் வந்த போது மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பைக்கு முன்னால் போயிருந்திருக்கும், அதனால் நீங்கள் அந்த பக்கம் வந்திருப்பீங்க. ஆக்சுவலி இந்த பக்கம் போயிருந்தால் உங்களுக்கு வேறு ஏதாவது நடந்திருக்கும். தூய ஆவியானதவங்க இந்த பக்கம் உங்களை கொண்டு போகல. ஒரு தேங்க்யூ ஜீசஸ் சொல்லியிருந்திருக்க மாட்டோம். ஒரு 100 மீட்டர் அந்த பக்கம் போனதுக்காக ஆண்டவர் திட்டியிருப்போம். நம்ம இந்த பக்கம் போக வேண்டியனா 100 மீட்டர் பாரு, அந்த பெட்ரோல் வேஸ்ட் ஆயிடுச்சு பார். இஸ்ரவேல் பாருங்களே, தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்தினார் சொல்லி பாருங்களேன். ஜஸ்ட் எஸ் தட் ஃபீல் த ப்ரெசன்ஸ்.
ஆவியானவர் உங்களை வழி நடத்துறாரு. இங்கே வந்தது நம்ம சொன்னாங்களே, ஃபஸ்ட் டைம் வந்தேன், இந்த பக்கமாக பல தடவை போயிருக்கிறேன். இன்றைக்கி இங்கே உங்களை கொண்டு வந்ததற்கு தூய ஆவியானோட வல்லமை இருந்திருக்கு. ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த மண்ணில் நீங்கள் உட்காந்துறதுக்கு காரணம் இருக்கலாம், நமக்கு தெரியல. என்ன காரணத்தால் வந்திருக்கீங்க, என்ன காரணத்தால் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார் தெரியல. ஸோ ஆல்வேஸ் பி இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். சின்ன சின்ன விஷயங்களிலும் உண்மையாக இருந்து பாருங்கள், பெரிய விஷயங்களில் அவர் உண்மையாக இருப்பார். இஸ் அ பர்சன், இஸ் நாட் ஒன்லி எ பவர், இஸ் அ பர்சன். தூய ஆவியானவர், தூய ஆவி கிடையாது, தூய ஆவி கிடையாதுங்க, தூய ஆவியார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கிடையாது. இது ஒரு ஸ்பிரிட் மட்டும் கிடையாதுங்க, இட் இஸ் a ஸ்பிரிச்சுவல் பர்சன். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அவர் அன்பு செய்ய முடியல. ஏன் அன்பு செய்ய முடியல? சரி, ஆண்டவராகிய கடவுளை நமக்கு அன்பு செய்ய முடியும். ஏன்? ஏன்னா தாடி முடியெல்லாம் நம்ம வச்சு கொடுத்துருக்குறோம் அவருக்கு. அதனால் அப்பான்னு கூப்பிட நமக்கு ஆசையாக இருக்குது. இயேசுவை நம்மளால் அன்பு செய்ய முடியும். ஏன்னா நம்ம இப்போ பாட்டெல்லாம் பாடும்போது இயேசுவை கட்டி பிடிச்சிக்கோங்க, அரவணைச்சிக்கோங்க, முத்தம் கொடுங்க, இயேசு உங்களை கட்டி பிடிக்கிறான்னு சொல்லும்போது நம்ம கட்டி பிடிக்க தோணுது. ஏன்னா இயேசுவையும் நம்ம மனிதராக பார்த்துருக்குறோம், மனித உருவத்தில். தூய ஆவியானவரை கட்டி பிடிங்கன்னா எதங்க பிடிப்பீங்க? தூய ஆவியானவரை அரவணைத்து கொள்ளுங்கள். சப்போஸ் இன்றைக்கி ஆராதனை நான் சொல்கிறேன், ஃபாதர் புறாவையா, எண்ணெயையா, தண்ணியா, நெருப்பையா? ஏன்னா தூய ஆவியானவருடைய அடையாளமாக பைபிள் சொல்கிறது என்ன? புறாவை கட்டி பிடிக்க முடியுமா? பார்த்தாலே துரத்திடுவோம் வீட்டிலேருந்து. புறா வரக்கூடாதுன்னு பார்ப்போம். அந்த புறாவை எப்படிங்க வீட்டில் வச்சுப்பீங்க? அந்த புறா வர இடத்துல கூட, கோயிலில் இருந்தாலும் வீடாக இருந்தாலும், வி நெவர் அலவ் டவுட் டு கம் இன்சைட். அப்படி ஒரு பிஜினை நம்ம அலோவ் பண்ணாத நம்ம புறா வடிவத்தில் வர தூய ஆவியானவர் அன்பு செய்ய முடியுமா? நினச்சி கூட பார்க்க முடியாது. நெருப்பு வடிவத்தில் வர தூய ஆவியானவர் அன்பு செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எண்ணெய் வடிவத்தில், எண்ணெய் பட்டாலே ஒரு மாதிரியாக இருக்கும், குளிச்சா தான் சரியாகும். தண்ணீர் வடிவத்தில் தண்ணீரை கட்டி பிடிக்க முடியுமா? அது பாட்டு ஒழுகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன? காற்றை கட்டி பிடிக்க முடியுமா? அரவணைக்க முடியுமா? முத்தமிட முடியுமா? சுனாமி வாரி தான் தோணும் ஃபாதர், இல்லைனா அது கூட தோணாது. ஸோ ஹவு கேன் யூ லவ் ஹோலி ஸ்பிரிட்? பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு see him as a person. You can see God the Father as a person, you can see God the Son as a person, but never you can see or imagine or experience God the Holy Spirit as a person. அதான் நம்மளுடைய கஷ்டம். அப்பாவை பர்சனாக பார்க்க முடியுது, ஒரு நபராக பார்க்க முடியுது, ஒரு ஆள் உருவத்தில் பார்க்க முடியுது. இயேசுவை ஒரு பர்சனாக பார்க்க முடியுது, ஒரு ஆள் உருவத்தில் பார்க்க முடியுது. ஆனால் தூய ஆவியானவரை ஆள் உருவத்தில் பார்க்க முடியலைங்க. இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் கூட்டங்களெல்லாம் நடக்கிறதுனால நம்ம தூய ஆவியானவர் அப்படின்ற ஒரு வார்த்தையாவது யூஸ் பண்ணுறோம். அன்பிய கூட்டத்தில் ஒன்று சேர்ந்தாலே உடனே ஃபஸ்ட்டு பாட்டே தெரிஞ்சோ தெரியுதோ ஆவியானவரே ஆரம்பிச்சிருவோம். என்ன பாடுறோன்னு புரியாது, எதுக்கு பாடுறோன்னு புரியாது. ஒரு அன்பிய கூட்டம் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆவியானவர் பாட்டை பாடிடுவோம். ஏன் பாடுறோம் தெரியல, எதுக்கு பாடுறோம் தெரியல, என்ன பாடுறோம் அதுவும் தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. So there is an inability or incapacity for us to love the Holy Spirit, to love the Holy Spirit. அந்த ஒரு உணர்வு வரமாட்டேங்குது பாருங்களேன். என்ன தான் சொன்னாலும் ஹோலி ஸ்பிரிட் அன்பு செய்யணும்னால முடியல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது உண்மை தானே. அதனால தான் நம்ம அவரை எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் பார்க்குறோம். ஆனால் இப்படி பிரசங்கங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது தூய ஆவியானவர் வராரு, அதிசயங்கள் செய்கிறார், அபிஷேகம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுற மொழியை அந்த ஒரு பாசம் வர மாட்டேங்குது, அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வர மாட்டேங்குது. அவர்கிட்ட நம்ம பாருங்கள் வழி நடத்துகிறார். பிலிப்பு எழுந்து போ, நடந்து போ, அந்த வண்டிக்கு பக்கத்தில் போ, எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறார். புறாவால் கைட் பண்ண முடியுமாங்க? எண்ணெயால் கைட் பண்ண முடியுமா? நெருப்பால் இப்படி கைட் பண்ண முடியுமா? காத்தால் இப்படி கைட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு நபரால் தான் முடியும். இஸ் அ பர்சன், இஸ் அ பர்சன், இஸ் அ பர்சன். ஆசைப்பட்டு பாருங்களேன், பேசி பாருங்களேன், யூ கேன் டாக் டு ஹிம். உங்கள் கூட பேசுகிறவர் மட்டும் கிடையாதுங்க, உங்களை அழகாக செவி கொடுப்பார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, வசனம். சொல்லி முடித்தா நீங்கள் என்ன திட்டுவீங்க, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். அது அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஜெபிக்க முடியாத பொழுது உங்களுக்காக தூய ஆவியானவர் வாஞ்சையோடு ஜெபிக்கிறார். எங்கே இருக்குது அந்த வசனம்? ரோமையர், வெரி குட். அதிகாரம் 8வது அதிகாரம். வசனம், வெரி குட், சூப்பர். எடுங்க வாசிங்க. ரோமையர் 8:26. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார்.
ஏனெனில் ஆ எதற்காக ஆ எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. ஆமாம் தூய ஆவியார் தாமே ஆமாம் சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக அப்பா நமக்காக பரிந்து பேசுகிறார். நீ மூச்சு விட்டாலே அவர் அங்கே ப்ரேயராக மாத்துறாரு. அவர் இல்லை அழகாக இருக்குல்ல? நீ மூச்சு விட்டாலே அவர் பேச்சாத மாத்துறாரு. உங்களுக்கு பேச முடியல, சொல் வடிவம் கொடுக்க முடியல, அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் என்னவா மாத்துறாராம்? நீ மூச்சு விட்டா அந்த மூச்சை பேச்சா மாற்றி ஆண்டவர்கிட்ட மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் மூச்சு விட்டா பேச்சா மாத்துறாரு, பேச்சை மாற்றி கடவுள்கிட்ட கொண்டு போகிறாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தர்றாரு. நீங்கள் வலுவற்ற நிலையில், என்ன வலுவற்ற நிலைனா, நாங்கள் ப்ரேயர் பண்ணி டயர்டாயிட்டோம், இனி தூய ஆவியானவரே நீ கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணி எங்களுக்காக. அதானே அதனுடைய அர்த்தம். வலுவற்ற நிலையில். வலுவற்ற நிலைன்னு என்ன? நீங்கள் வலுவற்ற நிலையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை நாங்கள் இன்றைக்கி கன்வென்ஷன் வந்திருக்கிறோம், 9:30 வந்தோம், 5 மணி வரை இருக்குன்ட்டாங்க, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி சாயங்காலம் எல்லாம் போய் ப்ரேயர் எல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் வலுவற்ற நிலையில் சாயங்காலம் ஒரு தேவைப்படுதுங்க. நீங்கள் போகும்பொழுது வீட்டில் சப்போஸ் அரிசி இல்லை சாப்பாடு வைக்க முடியல, அப்போ நீங்கள் தூய ஆவியானவர்கிட்ட சொல்கிறீங்க, என்னால் சமைக்க முடியல, வலுவற்ற நிலையில் இருக்கிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, தூய ஆவியானவரே நான் இங்கே உட்காந்துக்கிறேன், அந்த மூச்சு பேசக்கூட முடியல என்னால். நம்ம போய் அந்த சோஃபாவில் உட்காரும்போது உங்களுக்காக தூய ஆவியானவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு யாராவது பிரியாணி கொண்டு வருவாங்க. அதான் அர்த்தம். யாராவது அன்னைக்குன்னு பார்த்து யாராவது பக்கத்து வீட்டில் அம்மா சமைச்சு கொண்டு வருவாங்க, நான் இன்றைக்கி சமைச்சேன் நல்லா இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க, அது அர்த்தம். நீங்கள் வலுவற்ற முறையில் உங்களுக்கு சொல் வடிவம் கொடுக்க முடியாத ஜெபங்களுக்கு தூய ஆவியானவர் உங்களுடைய மூச்சை பேச்சாக மாற்றி தருவார் ஆசீர்வாதமாக. அப்படியா? இதனுடைய பொருள் என்னன்னு சொல்கிறேன். பொருள் சொல்லும்போது நீங்கள் நடிக்கக்கூடாது, ஓகேவா? அது இன்னொரு தடவை அதை வாசிங்களேன், அப்போ தான் அதனுடைய அழகு புரியும். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில், அப்போ வலுவற்ற கடவுளுடைய மகளும் எப்போது வலுவற்ற நிலைக்கு நீங்கள் போகிறீங்க? பாவம் செய்யும்போது தான். வலுவின்மை, பைபிளினுடைய படி நீங்கள் பாவம் செய்யும்போது வலுவின்மை. அப்போ வலுவின்மைனா என்ன? கடவுளுடைய விருப்பம் என்னன்னு ஒரு விஷயத்தில் தெரியல. அதாவது அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எப்பவுமே பையனுக்கு தெரியும். ஆனால் அப்பா மேலே கோபமாக இருக்கும்பொழுது அப்பாவுக்கு இது பிடிக்குமா இல்லைன்னு தெரியல, அம்மாவுக்கு இது பிடிக்குமா இல்லைன்னு தெரியல. அதான் வலுவற்ற நிலையில். வலுவற்ற நிலையில் பையனுக்கு தெரியல அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு பொண்ணுக்கு தெரியல. வாசிங்க. நமக்கு துணை நிற்கிறார். எப்படி நிற்கிறாருன்னு சொல்கிறேன். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று. சென்னை தமிழில் வாசிக்கணும்னா எண்ணத்துக்கு ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, இல்லையா? நான் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன், சொந்த வீடு வேணுமான்னு தெரியல, அதில் மாடி வீடு வேணுமான்னு தெரியல. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலால். இதாங்க பெருமூச்சு. அதனால கடவுளுடைய விருப்பம் என்னன்னு தெரியாத போது ஐயோ அந்த பெருமூச்சு டைம்ல தூய என்ன பண்ணுவாராம்? நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்ப சொல்றேன் கேளுங்க. இப்ப அவர் எப்படி பரிந்து பேசுவார்னா, நீங்கள் பாவத்தினுடைய நிலையில் வலுவற்ற நிலையில் எப்படி ஜெபிக்கணும் எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியாத போது தூய ஆவியானவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நீங்கள் பாவத்தினுடைய நிலையில் ஆண்டவர்கிட்ட கேட்குறது எல்லாமே ஏதாவது தப்பாக தான் கேட்பீங்க. அதாவது சப்போஸ் நீங்கள் இப்போ ஜெபிக்க போகிறீங்க, உங்களுடைய பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்துருக்கீங்க, ஒரு வரனை பார்த்துருக்கீங்க, வரனெல்லாம் பார்த்தபோது உங்களுடைய ஜாதி, நல்ல ஸ்டேட்டஸ்ஸு, நல்லா கரெக்டாக பணம்லாம் இருக்குது, நல்ல வேலையெல்லாம் இருக்குது, அவன் ஜெபிக்கிறானா கோயிலுக்கு போகிறானா எதுவுமே பார்க்கல. நீங்கள் பார்த்தது ஜாதி கரெக்டாக இருக்கா, வேலை இருக்குதா, படிப்பு இருக்குதா, பணம் இருக்குதான்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இந்த பையன் என் பொண்ணுக்கு கரெக்டாக இருப்பான், முடிவு பண்ணிட்டீங்க. இனி நீங்கள் ப்ரேயர் பண்ண உங்களுக்கு தெரியல, கத்த முடியல, அப்போ நீங்கள் எப்படியோ இந்த கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் அந்த வடிவம் வரல, ப்ரேயர் வடிவம் வரல, ஆனால் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் சாயங்காலம் வீட்டில் இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போதாலும், ஆண்டவரே இந்த கல்யாணம் எப்படியாவது நடத்தி தந்துடுங்க, இந்த வரனை எப்படியாவது பார்த்து தந்துடுங்க, இந்த குடும்பத்தோட எப்படியாவது என் குடும்பத்தை இணைச்சிருங்க, அதனால் இந்த பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு இந்த பையன், என்னுடைய பொண்ணுக்கு இந்த பையன். இப்போது நீங்கள் கேட்குற பையன் தப்பானவனாக இருந்தால் இந்த பக்கம் தூய ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். எப்படி பரிந்து பேசுவார் தெரியுமா? நீங்கள் இங்கேருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பீங்க, இந்த பையன் என் பொண்ணுக்கு, இங்கேருந்து அவர் பரிந்து பேசுவார், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இங்கேருந்து இங்கேருந்து ஜெபிப்பீங்க, இந்த பையன் தான் என் பொண்ணுக்கு, இங்கேருந்து அவர் பரிந்து பேசுவார், இந்த பையன் இந்த பொண்ணுக்கு கிடைக்கவே கூடாது. இங்கேருந்து நீங்கள் கோயிலில் திருப்பள்ளியில் ஜெபிப்பீங்க, இங்கேருந்து அவர் பண்ணுவார், இல்லை இந்த பையனுக்கு இந்த பொண்ணு கிடையாது, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னங்க தூயா எப்படி பண்ணுறாரு?
இதாங்க பரிந்து பேசுதல். ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்கு. இந்த பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணால் உன் பொண்ணும் உன் குடும்பமும் கெட்டு போகும்னு தெரிந்தால், நீங்கள் காலேஜில் பையனுக்காக அட்மிஷன் +2 இல்லையா, +2 முடிஞ்ச ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா, அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க இந்த காலேஜில் தான் என் பையன் போகணும், இந்த காலேஜில் தான் என் பொண்ணு போகணும். நீங்கள் பாட்டு மெழுகுவத்தி கொளுத்துறீங்க, நவநாள் வைக்கிறீங்க, இதோ இன்றைக்கி ஜெபிக்க போகிறீங்க, இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அங்கேருந்து தூய் ஆவியானவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? குண்டு போட்டுக்கிட்டே இருப்பார். இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கவே கூடாது, இந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்கவே கூடாது. ஏன்னா தூய் ஆவியானவர் தெரியும் 3 வருஷம் இங்கே போனால் அவன் எப்படி வருவான்னு தெரியும். அதனால் இங்கேருந்து நீங்கள் காலேஜ் இதுதான் வேணும்னுவீங்க, அவர் அங்கே கிடைக்கக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுவார். தூய் ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவது எப்படின்னு புரியுதா? இப்படியெல்லாமா? ஓ, அவர் தானா இதுக்கெல்லாமே காரணம், இப்போ தான் தெரியுது. நான் ப்ரேயர் பண்ணி ஏன் என் ப்ரேயர் கேட்கப்படலைன்னு புரியுதா? இதாங்க காரணம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தருக்கு அவர், நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசை. அப்போது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? பிடிவாதத்தில் ரெக்கமெண்டேஷனில் போய் பாருங்கள், காலி. பிடிவாதத்தில் எப்படியாவது அந்த பையனை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, 1 வருஷத்தில் வந்து வீட்டில் உட்காந்துருவா. சில பிடிவாதங்கள் எப்படியாவது இது நடந்தே ஆகணும்னு பிடிவாதத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள், கடவுளுடைய விருப்பமாமே தெரியாத விஷயத்தில் உங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்திருப்பீங்க, பையனுடைய வாழ்க்கை கெடுத்திருப்பீங்க. அது ஸ்கூல்லையாக இருக்கலாம், காலேஜ் அட்மிஷனில் இருக்கலாம், இது மாதிரி திருமணத்தில் இருக்கலாம். தூய ஆவியானவருக்கு விருப்பமாக நான் எடுக்கிற டிசிஷன். அப்போ நீங்கள் அந்த டிசிஷனுக்குள்ளே போய் அதில் மாற்ற வர, நீங்கள் அதில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக உதவி செய்கிறவர் தாங்க தூய ஆவியானவர். எவ்வளோ அன்பானவர் பாருங்களேன். கூடவே இருந்து உங்களுக்காக எல்லா உதவியும் செய்கிறார். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? கூடவே இருந்து குழி பறிச்சிட்டார் அவர். ஏன்னா என்னுடைய விருப்பம் நடக்கலை. ஆமாங்க, உங்களுடைய விருப்பம் நடந்தால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அவர் வந்து உங்களுடைய விருப்பம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கூடவே இருந்து உங்களை பாதுகாத்த இடங்கள் தான் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனத்தினோட இன்டர்பிரேஷன் புரிஞ்சுதுன்னா இன்னொரு தடவை வாசிங்க, அந்த வசனம் வித்தியாசமாக இருக்கும். வாசிங்க பிரதர், இன்னொரு தடவை மெதுவா. 8:26. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியல. எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியல. 2 மாடி வீடு வேணுமா, இல்லை இந்த காலேஜில் அட்மிஷன் வேணுமா, இல்லை இந்த ஸ்கூலில் என்னுடைய குழந்தைக்கு அட்மிஷன் வேணுமா, இந்த பையன் தானா, இந்த பொண்ணு தானா, இல்லை எனக்கு எத்தனை குழந்தைங்க வேணும், 1, 2, 3, 4, இதெல்லாம் நீங்கள் எல்லாம் எவ்ரி செகண்ட். புனித அகஸ்டின் சொல்வார், எவ்ரி செகண்ட் யூ ஆர் அண்டர் சாய்ஸ். எவ்ரி செகண்ட் அங்கிருந்து அந்த சேரில் நீங்கள் வந்து உட்காரும்போது நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எந்த சேரில் உட்காரணும் சூஸ் பண்ணிங்க. இங்கே உட்காரணுமா வேண்டாமா சூஸ் பண்ணிங்க. தண்ணி குடிக்க போகணுமா வேண்டாமா, எவ்ரி செகண்ட் யூ ஆர் அண்டர் சாய்ஸ். எவ்ரி செகண்ட் பைபிளை கொண்டு வரணுமா வேண்டாமா, பைபிளை திறக்கணுமா வேண்டாமா, எவ்ரி செகண்ட் வி ஆர் அண்டர் சாய்ஸ். அப்போ எது ஆண்டவருடைய சாய்ஸ்ன்னு தெரியாமல் நம்ம கஷ்டப்படும் பொழுது தூய் ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஓகே, அப்போ இதனுடைய இது தொடங்குறது எப்படி? அவ்வாறே தூய் ஆவியாரும் நமது வழிபட்டு. அப்போ அதுக்கு முன்னால் வாசிச்சாதான் இது என்னன்னு புரியும் இல்லையா? அப்போ வாசிப்போமா? 24. நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது, எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. நீங்க கண்ணுக்கு தெரியறதை பத்தி பேசுறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? கண்டிப்பா கிடையாது. நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்காக தாராள மனதோடு காத்திருக்கிறோம். தளரா மனதோடு காத்திருக்கிறோம். அவ்வாறே தூய ஆவியானவர் நீங்கள் தளர்ந்து போகும் பொழுது தளரா மனதை ஆசீர்வதிக்கிறார். அதனால சில ஜெபங்கள் நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது இஃப் யூ சரண்டர் யோர் செல்ஃப். தூய ஆவியானவர் நம்ம செயல்படாத ஒரு காரணம் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன தெரியுமா? த பிரசன்ஸ் இஸ் தேர், பெர்மிஷன் இல்லை. 2வது காரணம் சொல்கிறேன், யூ ஹவ் நாட் சரண்டர் யோர் செல்ஃப். நீங்கள் உங்களையே சரண்டர் பண்ணலைன்னா, நீங்கள் உங்களையே விட்டு கொடுக்கலனா தூய ஆவியானவரால் உங்களை வழி நடத்த முடியாது. நீங்கள் தூய ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது மட்டுமே தூய ஆவியினுடைய கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்கு கடந்து செல்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 1 மணி நேரத்தில் உங்களோடு பேசிய விஷயம், தூய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், தூய ஆவியானவர் உங்களோடு செயல்படுகிறார். தூய ஆவியானவர் உங்களோடு பேசும் பொழுது நல்லா கவனிங்களேன், என்ன தெரியுமா அவர் செய்கிறாரு? 2 விஷயம் செய்கிறார். 1,
ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு புது மொழியை தரார். சீதாங்க அந்நிய பாஷை, அந்நிய மொழின்றது பலவித பாஷை பேசுகிறாங்க இல்லையா. அந்த டங்ஸ் அப்படின்றது, ப்ரேயிங் இன் டங்ஸ், அது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இமிட்டேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. இமிட்டேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மா தூய ஆவியானவர் இறங்கி வந்த மாதிரி. அதனால தான் சில டைம் நம்ம எல்லாம் ஒரு தியான மையத்தில் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கடைசி அபிஷேக ஆராதனை இருக்குது. அந்த அபிஷேக ஆராதனை சாதாரணமாக எப்படி இருக்கும்? சாதாரணமாக தியான இல்லங்கள் எல்லாமே சத்தமாக பாட்டு பாடி உற்சாகமாக கைத்தட்டி ஆடி பாடி அப்படின்னு ரொம்ப அமக்களை பண்ணி செய்வாங்க. ஆனால் எல்லாம் ஒரு தியான மையத்தில் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? அமைதியாக உட்கார வச்சுருவோம், கண்ணை மூடுங்க அப்படின்றோம், அமைதியான ஒரு பாட்டை பாடுவோம். அமைதியான பாட்டை பாடி தான் எண்ணெய் அபிஷேகமே கொடுப்போம். ஏன்னா வரவேண்டிய சேஞ்ச் இமோஷனல் கிடையாது, வரவேண்டிய சேஞ்ச் கேரக்டர். அதனால் அமைதியாக உட்கார வச்சு, சிலவங்களுக்கு ஆடி பாடி அசைஞ்சு ஆடி கீழே விழுந்தாதான் அப்பா தூயாவே இன்னைக்கு நல்லா இருந்தது ஃபாதர் ஆராதனை அப்படின்வாங்க. ஏன்? நல்லா ஆடணும், நல்லா குதித்தோம், என் மெய் மறந்து பாடணும், கீழே விழுந்துட்டேன் ஃபாதர், பா பிரைஸ் தி லார்ட். கீழே விழுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. கீழே விழுந்துக்கோங்க, உழ வச்சா விழுந்துருங்க. உழ வைக்கிறது தூய ஆவியானவர் நல்ல விஷயம். ஒரு எமோஷனில் விழுந்துடாதீங்க. இனி தள்ளி விட்டது தூய ஆவியானவரா தீய ஆவியான்னு தெரியணும்னா, தள்ளி விட்டது தூய ஆவியா தீய ஆவியான்னு தெரியணும்னா, விழுந்த பிறகு இவங்க எழுந்திருப்பாங்கல்ல, எழுந்திச்ச பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எழுந்திச்ச பிறகும் வாழ்க்கை பழைசு மாதிரி தான், தள்ளனது தீய ஆவி. எழுந்திச்ச பிறகு வாழ்க்கை மாறிடுச்சுன்னா தள்ளி விட்டது தூய ஆவி. வாழ்க்கையே மாறலனா தள்ளி விட்டது ஒன்று இல்லைனா தீய ஆவி, இல்லைனா இமோஷனல் விழுந்திருக்கிறாங்க. அதனால் விழுறது பெரிய விஷயம் கிடையாது, விழுந்து எழுந்திருச்சு உள்ள வாழ்க்கை பெரிய விஷயம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் வெறும் ஒரு இமோஷனல் சேஞ்ச் கிடையாதுங்க. ஜெபம் அப்படின்றது சும்மா ஒரு இமோஷனலை விட்டுட்டு இங்கேருந்து போகும்போது திரும்பவும் பழைய குரடி கதவை திரடின்ற மாதிரி இந்த கேம்பஸ் விட்டு போகும்பொழுது பஸ்ஸுக்கு சண்டை, சீட்டுக்கு சண்டை, ஆட்டோவுக்கு சண்டை, பைக் வச்சிருக்கிற இடத்துல சண்டை, கார் பார்க்கிங்கில் சண்டை அப்படின்னா ஒரு நாள் இங்கிருந்து வேஸ்ட்டு தான். இமோஷ்னலி எந்த மாற்றம் வரல. இமோஷனலாக கைத்தட்டி பாடணும், துதிச்சு பாடணும், குதிச்சு பாடணும், எல்லாம் முடிஞ்சிச்சு. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டே. கேரக்டர் ஒரு மாற்றம் வரலனா வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டே. அ கேரக்டர் சேஞ்ச் ஷுட் கம். தூய ஆவியானவர் வருவது உங்களை கடவுளின் பிள்ளையாக மாற்றுவதற்காக, மன்னிக்கும் வரம் தருவதற்காக, அன்பு செய்வதற்காக. த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், இந்த ஸ்டாண்டர்டில் உங்களை மாற்றுறதுக்கு வர்றார், இதுக்காக வர்றார். அதனால் தூய ஆவியானவர் வரும்பொழுது அனனியா சப்பரியாலாம் செய்த மாதிரி தயவு செய்து இமிட்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லி வந்த 2 விஷயம். தூய ஆவியானவர் வரும்பொழுது தூய ஆவியானவர் கடவுளோடு பேசும் ஒரு மொழியை தரார், கடவுளோடு பேசும் மொழியை. 2 மனிதரோடு பேசும் ஒரு மொழியை தரார். 2 விஷயத்தை தருவாருங்க. ஸோ கடவுளோடு பேசும் ஒரு மொழியை தரார், கடவுளை பற்றி மனிதனோடு பேசும் ஒரு மொழியை தரார். இதாங்க தூய ஆவியானவர் செய்கிறார். 1 கடவுளோடு பேசும் அந்நிய பாஷையை தரார், மொழியை தரார். 2 கடவுளை பற்றி தெரிந்து மனிதரோடு பேசும் உண்மையை தந்து பேச வைக்கிறார். He gives that confidence. அதனால தான் கன்ஃபர்மேஷன், அந்த கரேஜை தரார், தைரியத்தை தரார். ஸோ கடவுளோடு பேசும் மொழியையும் கடவுளை பற்றி மனிதனோடு பேசும் தைரியத்தையும் தந்து ஆசீர்வதிப்பவர் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் எப்படி பேசினார் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். திருச்சபையில் ஆண்டவர் தூய ஆவியானவர் எப்படி பேசுகிறாரு? 1 தயவு செய்து என்னை ஏமாத்தாத, உன்னை ஏமாத்தாத. அனனியா சஃபீரா பர்னபாஸ் செய்கிற மாதிரி செய்யாத. பர்னபாஸ்க்கு கொடுக்கப்பட்டது வேற அபிஷேகம், உனக்கு கொடுக்கப்பட்டது வேற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை இமிட்டேட் பண்ணாத, செத்து போயிடுவேன். 2 பிலிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது ஒரு சமையல்காரனை ஆண்டவர் கொண்டு போய் எத்தியோப்பியாவில் சபையை தொடங்க வச்சார். சாதாரண ஒரு சமையல்காரன், அவருக்கு விளக்கம் கொடுத்து ஆண்டவர் தொடங்க வச்சார். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது ஒரு மனிதனை தொடுவதற்காக இருக்கலாம், 2 மனிதரை தொடுவதற்காக இருக்கலாம், ஒரு குடும்பத்தை தொடுவதற்காக இருக்கலாம், உங்களுடைய பங்கை தொடுவதற்காக இருக்கலாம். அதை நீங்கள் உணர்ந்து புரிந்து தூய ஆவியானோடைய பேச்சை கேளுங்க. He can talk because he is a person. He can talk, he can guide, he can teach, he can correct. ஒரு மனிதர் செய்யும் எல்லாவற்றையும் தூய ஆவியானவர் செய்வார்.